தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, யோவான் புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது, கொடியாகி என்னோடு கிளையாகி நீங்கள் இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த பலன் கொடுப்பீர்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இயேசு ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கின்றார். இப்படி அழைப்பினை கொடுத்தவர் நாம் இயேசுவோடு இணைவதற்கு தேவையான வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். யோவான் புத்தகம் 6 படிக்கின்ற பொழுது, என் சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லுகின்றார். இப்படி நாம் இயேசுவின் கல்வாரி வழியிலே பங்கெடுத்து உன்னதமான நற்கருணை வழியிலே ஆண்டவரை அனுபவித்து அவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மிலே நிறைவாய் தங்க ஆரம்பிக்கிறது. இப்படி நாம் கடவுளோடு இணைகின்ற பொழுது நம் வாழ்வில் என்ன ஏற்படுகின்றது? 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17, கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. பழையன கழிந்தன புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும். இயேசுவை பிரிந்து இயேசுவை விட்டு விலகி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கல்வாரி வழியில் மட்டுமல்ல, அந்த கல்வாரி வழியில் தன்னை உடைத்து தருகின்ற ஆண்டுடைய அன்பு என்னுடைய அன்றாட வாழ்விலே நிறைவை காண வேண்டும். ஒவ்வொரு கல்வாரி வழியும் ஒரு சவால் மிகுந்தது. இயேசு தன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக சாதாரண அப்பத்தை, ரசத்தை தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றி அதை உடைத்து நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். இப்படி பகிர்ந்து கொடுத்த இயேசு அந்த பகிர்வோடு அவருடைய அன்பு நிறைவு பெறுவதில்லை. மாறாக தொடர்ந்து சென்று வாருங்கள், கல்வாரி பலி நிறைவுற்றது, இனிமேல் உங்கள் வாழ்க்கை பணி தொடரட்டும் என்று சொல்லி நாம் அனுப்பப்படுகின்றோம். இயேசுவின் அன்பை கல்வாரி வழியிலே சுவைத்த நாம், அனுபவித்த நாம், அவரோடு இணைந்திருக்கிற நாம், அந்த இணைந்திருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நேற்றைய தினம் கடவுளுடைய அன்பை பற்றி பார்த்தோம். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது, எத்தகைய சூழ்நிலையிலே நம்மை தேடி வருகின்றது, அந்த அன்பினால் நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அந்த அன்பு ஒரு பாதி அளவு தான், ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதி மட்டும்தான். அந்த நாணயம் மதிப்புள்ளதாக மாற வேண்டுமெனில் நாணயத்தின் மற்ற பகுதியும் அதோடு இணைய வேண்டும். அதை போலத்தான் இயேசுவின் அன்பு, கடவுளின் அன்பு நிறைவு பெற வேண்டுமெனில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். கடவுள் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி 2வது கட்டளை கடவுள் கொடுத்தார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்பதால் நாமும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்று சொல்லப்படுகிறது. நாட் ஆப்ஷனல், செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி இல்லை. கண்டிப்பாய் கடமை, நாம் செய்ய வேண்டியது, நம் பொறுப்பு என்பதை வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இயேசு உடைப்பட்டு தன் அன்பை தனக்கு வெளிப்படுத்தியது போல நாமும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் பிறர் வாழ்விலே இருக்கிற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை துடைக்கின்றவர்களாக மாற வேண்டும். ஆதரவு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அரவணைத்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் தன் அன்பால் என்னை மன்னிப்பதை போல நானும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்பவனாக இருக்க வேண்டும். இப்படி நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது, தந்தையே, நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பதை போல என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அங்கே அன்பு நிறைவு பெறுகின்றது. மன்னிப்பு நம்மிலே கடந்து வர ஆரம்பிக்கின்றது. இப்படி நாம் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுளோடு இணைந்திருக்கின்றதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்கள், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்ற சொல்லப்படுகின்றது. அன்பை எப்படி வெளிப்படுத்துவது?
பொருளை கொடுத்துதான் நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதல்ல. மாறாக நம்முடைய புன்சிரிப்பின் வழியாக, நம்முடைய அரவணைப்பின் செயல்கள் வழியாக, தோழமையின் வழியாக, அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதன் வழியாக, பிறர் செய்கிற தவறுகளை அல்ல அவருடைய நன்மைகளை சுட்டிக்காட்டி பிறரை உற்சாகப்படுத்துவதன் வழியாக, பிறர் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்வில் முன்னேற நமக்கு துணை புரிவதன் வழியாக நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். இப்படி நாம் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது உறவு தளத்தில் இருக்கின்ற அச்சத்தை அகற்ற ஆரம்பிக்கின்றது. உண்மையான அன்பு அச்சத்தை முழுமையாக அகற்றிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. அச்சம் இருந்ததே என்றால் அங்கே உண்மையான அன்பு இல்லை. நிறை அன்பிலே அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லப்படுகின்றது. பயத்தை போக்குகின்ற, கலக்கத்தை போக்குகின்ற, சந்தேகத்தை போக்குகின்ற, எல்லா விதமான தயக்கங்களை போக்குகின்ற அன்பு நிலையாக நம்முடைய அன்பு வாழ்வு மாற்றப்பட வேண்டும். இது குடும்பத்திலே தொடங்க வேண்டும். பெற்றோர்களுடைய அன்பு குழந்தைகளுக்கும், குழந்தைகள் சகோதர அன்பிலே வளர்வதற்கும் துணை புரியக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி குடும்பத்திலே துவங்குகின்ற இந்த அன்பு நண்பர்களிடையே, உறவுகளிடையே பிரிந்து வளரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இப்படி நாம் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவில் துவங்குகின்ற அன்பு நம்மிலே நிறைவு பெற ஆரம்பிக்கின்றது. அன்பு முழுமை பெற ஆரம்பிக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவருடைய அன்பை எதிர்பார்ப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல், ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதை ஏற்று அங்கீகரித்து அனுபவித்து ஆண்டவருடைய அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம். இறை உறவிலே வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. அன்பு செய்ய எழுவோ.